ஹை யூஸ் ரீசெண்டாக ஒலிம்பிக் கேம்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த நேரத்தில் ஒரு கேமோ இல்லை வந்து ஒரு ஸ்போர்ட்டோ விளையாடுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸோடு இருக்கணும், விளையாடும் போது இன்ஜுரிஸ் வராமல் வந்து எப்படி தடுக்கலாம், இல்லை இன்ஜுரிஸ் ஏற்பட்டால் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பேசுறதுக்கு இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் கேஎல் பிரவீன் குமார் ஸ்போர்ட்ஸ் டாக்டர் நம்ம கூட இருக்கார். அவர்கிட்ட கேட்குறதுக்கு நிறையா இருக்குது, வாங்க பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு துறை அப்படின்றதே வந்து எங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு டாக்டர். ஸோ வந்து நீங்கள் அதை மேஜராக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன தெரியுமா, என்னென்னு சொல்ல முடியுமா டாக்டர்? ஏன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டா இல்லை வந்து எதனால் வந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் மெடிசனுங்கிற துறை வந்து இந்தியாவில் கொஞ்சம் வருஷமாக இருக்குது. வெளிநாட்டில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஒரு 20 to 30 இயர்ஸாகவே டெவலப் ஆகிட்டு வருது. அங்கேயும் ரீசெண்ட்டுன்னு தான் சொல்லலாம். அது பெரும்பாலும் அது துறை வந்து விளையாடுறவங்கள சுற்றி அவங்களோட நீட்ஸு, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத ரிசர்ச் பண்ணி அது டெவலப் ஆன சயின்ஸ் தான் ஸ்போர்ட்ஸ் மெடிசன். அவங்களோட பயிற்சி, அவங்க விளையாடும்போது நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சயின்ஸு, இன்ஜுரிஸ் ஆச்சுன்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணணும், அதை வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும், ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா அவங்க திரும்ப போய் அதை நல்ல சிறந்த முறையில் விளையாடுறதுக்காக இதில் டெவலப் ஆன சயின்ஸ் தான் ஸ்போர்ட்ஸ் மெடிசனுங்கிறது. ஸோ என்னோடய பேக்ரவுண்ட் வந்து ட்ரைனிங் வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜரி. இங்கே ஸ்டான்லி மருத்துவமனையில் நான் மெடிசன் பண்ணிவிட்டு யூகேயில் பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தேன் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி. ஸோ அங்கே பயிற்சியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்ஜன் கூட ஐ வாஸ் ஒர்க்கிங். அப்போ வந்து அங்கே கிளாஸ்கோவில் நிறைய ஃபுட்பால் டீம்ஸ் எல்லாம் தே வில் ப்ளே, ரேஞ்சர்ஸ், செல்டிக் அப்படின்ட்டு அவங்களுக்கு இன்ஜுரி வரும்போதெல்லாம் தே யூஸ் டு கம் டு அஸ் அண்ட் வி யூஸ் டு ட்ரீட் தெம். அப்போ எனக்கு ஒரு ரியலைசேஷன் என்ன வந்ததுன்னா, ஆஸ் அன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அவங்கள ட்ரீட் பண்ணுறது தட் இஸ் குட். ப்ளஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் மெடிசின் துறையில் நான் இன்னும் ஈடுபாடோடு நான் இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆனேன்னா நான் காம்ப்ரிஹென்சிவாக முழுசாக அவங்க ஐ கேன் ட்ரீட் பெட்டர் அப்படின்னு ஐ ஹேட் திஸ் ஃபீலிங். அண்ட் ஸோ ஐ சைட் பை சைட் ஆர்த்தோபெடிக் ட்ரைனிங் சைட் பை சைட் ஒரு இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசின் துறையில் ஐ காட் இன்வால்வ் அண்ட் ஐ ட்ரெயின்ட் அண்ட் ஐ ஏர்ன்ட் எ டிகிரி தேர். ஸோ அதனால் வென் யாராவது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியோடு வரும்போது ஐ எம் ஏபிள் டு ப்ரொவைட் 365 டிகிரி ட்ரீட்மெண்ட். அதாவது முழுசாக ஒரு சர்ஜிக்கல் ஆப்ஷனும் இருக்குது, மற்றபடி சர்ஜரி இல்லாமல் சர்ஜரிக்கு முன்னாடி நம்ம அவங்க ஆக்டிவிட்டி மாடிஃபிகேஷன் அண்ட் மற்ற விஷயம்லாம் பார்த்துட்டு ஸோ ஒரு ஹோல்சம் ட்ரீட்மெண்ட் ஐ எம் ஏபிள் டு ப்ரொவைட் இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசின் ட்ரைனிங்னால. கிரேட் டாக்டர். ஸோ வந்து கிளாஸ்கோவில் ஆரம்பித்த ஆசை வந்து இன்றைக்கி ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு டாக்டர். ரொம்ப சந்தோஷமான விஷயம் டாக்டர். இப்போது ஆர்த்தோபெடிக், அதுக்கப்புறமேட்டு ஃபிசியோதெரபி, இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் மெடிசன் வந்து என்ன மாதிரி வேறுபடுது டாக்டர்? இதில் வந்து என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஓகே. ஸோ இது மூணுமே வந்து வேறு கம்ப்ளீட்லி வேறு டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறதோட கொஞ்சம் மூணுமே டிஃப்ரெண்ட்டு தான். பட் தேர் இஸ் ஓவர்லேப். நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனை நம்ம சென்டராக வச்சு பார்க்கணும். இந்த சென்டராக வச்சு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி இருக்குது அப்படின்னா ஆல் தீஸ் 3 ஃபீல்ட்ஸ் அது மூணுமே சேர்ந்து வந்து அவருக்கு நமக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்க முடியும்னு பார்க்கணும். ராதர் தேன் இல்லை இது வேறு அது வேறு, இவர் இதுக்கு போகக்கூடாது அதுக்கு போகக்கூடாதுன்னு கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த சயின்ஸ் தனித்தனியாக உருவாகிருக்கு ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் பர்சன். கொஞ்சம் ஓவர்லேப் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர்த்தோபெடிக் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் டு டூ வித் போன் ஃபிக்சேஷன், சர்ஜரிஸ் அந்த மாதிரி. ஸ்போர்ட்ஸ் மெடிசின் ட்ரைனிங் இருக்கவங்க வந்து வாட் தே ஆர் ஏபிள் டு ஆட்னா அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸஸோட இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ரைட் ஃப்ரம் ட்ரைனிங், பர்ஃபார்மன்ஸ் லெவல், அதுக்கப்புறம் இன்ஜுரி ப்ரிவென்ஷன், அதெல்லாம் நம்ம ஸ்போர்ட்ஸ் மெடிசனில் கவர் ஆகும். ஃபிசியோதெரப்பி அகெயின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அவங்க சப்போஸ் இன்ஜுரி ஆச்சுன்னா அந்த ரீஹேபிலிட்டேஷன் டைமில் அவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரெங்தனிங் பண்ணணும் அதெல்லாம். ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் கண்டிப்பாக தே காம்ப்ளிமெண்ட் அவர் ஸ்பெஷாலிட்டி. ஸோ கான்ட்ரடிக்ஷன் இல்லை, ஆல் த ஸ்பெஷாலிட்டிஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணி we are there to serve the sports person. Great doctor.
ஸோ வந்து இப்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டாக்டர்கிட்ட என்ன மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் டாக்டர்? அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் வந்து பார்க்கணுமா, இல்லை வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பேஷண்ட் கூட எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு வந்து உங்களை அப்ரோச் பண்ணலாம்? இது நல்ல கேள்வி. ஸோ நம்ம இப்போ என்னோடய ப்ராக்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா அஃப்கோர்ஸ் தே கம் டு மீ பிகாஸ் ஐ எம் எ ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஐ எம் ஏபிள் டு ஆஃபர் மை பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் தெம் டு their சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது ஒரு குரூப்பு. அது இல்லாமல் இப்போ நம்ம சொசைட்டியில் நிறைய பேர் ஈவன் ஃபார் ரெகுலர் ஃபிட்னஸ் வி ஆர் பிளேயிங் நிறைய ஸ்போர்ட்ஸ் விளையாடுறோம், என்ஜாய்மெண்ட்காக விளையாடுறோம், ஹெல்த்காக விளையாடுறோம், ஜஸ்ட் ஃபார் த ஃபன் ஆஃப் இட். ஸோ டெஃபினெட்லி அவங்களோட இன்ஜுரிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் வி ஆர் ஏபிள் டு ட்ரீட் அண்ட் ஹெல்ப் தெம். சில பேர் ஈவன் பிஃபோர் தே ஸ்டார்ட் நான் வந்து ரன்னிங் பண்ணலான் இருக்கேன் டாக்டர், மேரத்தான் ஓடலான் இருக்கேன் டாக்டர், இல்லை ட்ரெக்கிங் போகலான் இருக்கேன் டாக்டர், யூனோ லேட்டர் ஆன் இன் லைஃப் 40-50 இயர்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு தே ஆல்சோ கம். ஸோ பெஸ்ட் எவிடன்ஸ் என்ன சயின்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம வி ஆர் ஏபிள் டு அட்வைஸ் தெம் அண்ட் எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அதெல்லாம் வி ஆர் ஏபிள் டு அட்வைஸ் தெம். அண்ட் ஜென்ரல் பப்ளிக் ஆல்சோ பிகாஸ் நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசனில் ஒரு ஹை இன்டென்சிட்டி அத்லீட் அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தட் சேம் சயின்ஸ் ஒரு ரெகுலர் பர்சன் அவங்க வந்து ஒரு இன்ஜுரி ஆனாலோ லிகமெண்ட் இன்ஜுரி இருந்தாலோ அந்த சேம் சயின்ஸ் இவங்களுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசனோட அட்வான்டேஜ் என்னென்னா இந்த சயின்ஸுங்கிறது வந்து ஒரு ஹை லெவல் இன்டென்சிட்டி அத்லீட்டுக்கு கேட்டர் பண்ணுறதுக்காக டெவலப் ஆன சயின்ஸு, பட் இட் இஸ் ஆல்சோ பெனிஃபிட்டிங் த காமன் பப்ளிக் ஆல்சோ தோஸ் அட்வான்சஸ். ஸோ டாக்டர் இப்போ வந்து நீங்கள் நிறையா ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ட்ரீட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி இன்ஜுரிஸ் வந்து நிறையா வருது டாக்டர்? லைக் வந்து இது வந்து ரொம்ப காமனான இன்ஜுரி ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கோ, இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ புதுசாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க, அது மாதிரி ஆட்களுக்கெலாம் வந்து என்ன மாதிரி இன்ஜுரிஸ் வந்து அதிகமாக நடக்குது? ஓகே, ஸோ நம்ம சொசைட்டி சொல்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து தே ஹவ் டேக்கன் அப் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் ஃபார் ஜென்ரல் ஹெல்த் அண்ட் ஃபார் ஃபன் அண்ட் ரியலி சீரியஸாகவும் சில பேர் நிறைய பேர் ஓடுறாங்க. ஸோ 5 kilometers, ஹாஃப் மேரத்தான்ஸ், ஃபுல் மேரத்தான்ஸ் அண்ட் தேர் ஆர் குரூப்ஸ் இருக்காங்க, அல்ட்ரா மேரத்தான்ஸ் 50 கிலோமீட்டர் மேலே ஓடுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு காமனான ஸ்போர்ட் நம்ம ஊரில் எல்லாருமே ஆடுறது கிரிக்கெட். ஸோ அதுக்கு ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் தேர். பேட்மிண்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அன் அதர் ஸ்போர்ட். நிறைய பேர் ஜஸ்ட் தே ஆர் ஏபிள் டு பே லோக்கல் சொசைட்டிஸ் கம்யூனிட்டிஸ்லாம் விளையாடுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தோன்னா லோவர் லிம் அப்படின்னு காலில் வந்து நிறைய இன்ஜுரிஸ் ஆகுது பிகாஸ் இட் இன்னும் நிறைய ஃபாஸ்ட்டாக ஓடுறது. இப்போ பேட்மிண்டன் எடுத்து பார்த்தீங்கன்னா குவிக்காக வந்து முன்னாடி லஞ்ச் பண்ணி தே ஹாவ் டு ஹிட் த ஷட்டில் காக் அண்ட் காலை வச்சு பிளான் பண்ணி ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய லிகமெண்ட் இன்ஜுரிஸ் பார்க்குறேன் நான் பேட்மிண்டன் பிளேயர்ஸில். மெனிஸ்கஸ் அப்படின்றது நீ ஜாயிண்ட்குள்ளே அது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி அதை பிளான் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுறதால மெனிஸ்கஸ் டேர் ஆகுது. ஸ்லிப்பாகி விழுந்தால் தேர் ஆர் லிகமெண்ட் இன்ஜுரிஸ். ஸோ நீ இன்ஜுரிஸ் ஐ சி அ லாட் வித் பேட்மிண்டன். இன்ஃபேக்ட் வெஸ்டர்ன் சொசைட்டியில் ஃபுட்பாலில் வந்து நிறைய விசிய நீ இன்ஜுரிஸ். பட் நம்ம அந்த அளவுக்கு ஃபுட் ஆடாததால் ஐ சி அ லாட் மோர் இன் பேட்மிண்டன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் ஆர் கிரிக்கெட்டில் வந்து ரன்னிங் எடுத்திங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் புல்ஸ் வரும், ரன்னர்ஸ் நீ அப்படின்ட்டு ஒரு ஷின் போனில் பெயின் வரலாம், ஷின் ஸ்ப்ளிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரன்னர்ஸில் பார்க்குறோம். அகெயின் கிரிக்கெட்டில் வந்து யூனோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆர் யூனோ பீப்புள் ஹூ த்ரோ த பால் அவங்களுக்கு தே மே கெட் ஷோல்டர் இன்ஜுரி. ஸோ ஒரு ஜென்ரலாக எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் காமனாக சில பேசிக் இன்ஜுரிஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்போர்ட்டுக்கும் சர்டன் ஸ்பெசிஃபிக் இன்ஜுரிஸ் ஆர் தேர். ஸோ வந்து அப்போ அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் கிளைமேட் மாறுற மாதிரி ஸோ அந்த கேமும் மாறுது, இன்ஜுரிஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக இருக்குது. கண்டிப்பாக. பட் ஆனால் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இந்த அட் திஸ் பாயிண்ட் இன்ஜுரி இருக்கே அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு அதை ரன்னிங் பண்ணாமையோ இல்லை கேமில் ஆடாமையோ இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் ஜஸ்ட் அ சைடு எஃபெக்ட். எல்லாருக்கும் இன்ஜுரி வரப்போகிறது இல்லை. அந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளேயிங் எ ஸ்போர்ட் வெரி மச் அவுட்வெய் த ரிஸ்க்ஸ். அதாவது ரொம்ப நம்ம ஏன் ஸ்போர்ட்ஸ் பண்ணோம், ஏன் எக்ஸசைஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நிறைய ரிசர்ச் இருக்குது. இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த், குட் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், it improves your longevity, it improves your mental stasis.
ஸோ வித்தவுட் அ டவுட் எவ்ரிபடி ஷுட் எய்ம் அட் டூயிங் எக்ஸசைஸ் அண்ட் பிளேயிங் ஸ்போர்ட்ஸ். பட் தே ஷுட் ஆல்சோ பி அவேர் தட் இன்ஜுரிஸ் வரலாம், வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், வந்தால் என்ன பண்ணணும், அதுதான். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு எம்ஃபசைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர், நம்ம ஊரில் இந்த ரெசல்யூஷன்லாம் வந்து ஈஸியாக எடுத்துருவாங்க. லைக் வந்து நியூ இயர் வந்துச்சுன்னா இன்னிலேருந்து வந்து நம்ம ஜிம்முக்கு போகணும், எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும், ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது நியூ இயர்னு இல்லாமல் வந்து அடிக்கடி எடுக்கிற மாதிரி, ஏன்னா இப்போ நிறையா ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க, நிறையா பேர் வந்து புதுசாக எக்ஸசைஸ் முறைக்கெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து திடீர்னு நார்மலாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து இப்போ திடீர்னு வந்து ஒரு எக்ஸசைஸ்குள்ளே போகிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ இல்லை சைக்கிளிங்கோ இல்லை வந்து ரன்னிங், ஜாகிங், வாட் எவர் இட் இஸ், வழக்கமாக இருக்கிற உடல்நிலையிலேருந்து ஒரு மாறுபட்ட ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் டாக்டர்? ஏதாவது இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் மாதிரி ஏதாவது சின்னதாக ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்துக்கிட்டு பண்ணலாமா, இல்லை வந்து டேரெக்டாகவே அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அது ஏதாவது ஒரு விஷயங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் டாக்டர். அகெயின் நல்ல கேள்வி இது. ஜென்ரலாகவும் நான் ஆன்சர் பண்ணுறேன், ஸ்பெசிஃபிக்காகவும் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக நீங்கள் கேட்டீங்க, எனி ஸ்போர்ட் இல்லை எனி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறது மாதிரி சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது சேஃப். 30-40 வயசு ஆயிடுச்சு, தே ஹேவன்ட் பெருசாக ஒன்றும் எக்ஸசைஸ் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னா, எது பண்ண விரும்பினாலும் அதை வந்து சின்னதாக பண்ணுங்கள். எவ்ரிடே பண்ணாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள். அப்படியே அது உங்களுக்கு சூட் ஆகுது, ஒத்துக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், லெங்த் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஜென்ரலாக சொல்லிட்டேன். ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரன்னிங் எடுத்துகிட்டோம் வச்சுக்கோங்களேன், ஏன்னா நிறைய பேர் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ என்ன யூஸ்வலி அட்வைஸ்க்காக தே வில் கம் அண்ட் சீ மீ, இந்த மாதிரி நான் அந்த மாதிரி மேரத்தான் ஓடலான் இருக்கேன் டாக்டர், 5 கிலோமீட்டர் இல்லை 10 கிலோமீட்டர் காமனாக ஓடலான் இருக்கேன் டாக்டர், ஓடலாமா அப்படின்னு. ஸோ முதல் அட்வைஸ் நான் என்ன தருவேன்னா, நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு வாக் பண்ணுங்கள். அந்த டிஸ்டன்ஸு அந்த 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ வாக் பண்ணுங்கள், உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். அதுக்கப்புறம் வாக் ரன் சொல்லுவோம், கொஞ்சம் தூரம் ஓடுங்க, கொஞ்சம் நடங்க. ஸோ ரொம்ப அலட்டிக்காமல் ஜென்டிலாக ஸ்டார்ட் பண்ணி அதில் கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். சில வாட்டி நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருந்தது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம்ஸு, இல்லை அந்த பர்சனுக்கே வந்து ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா ஒரு ப்ரீ அசஸ்மெண்ட் பண்ணுறது தப்பில்லை. நான் நார்மலாக அட்வைஸ் பண்ணுவேன், ஒரு ஜென்ரல் செக்கப்பு, இல்லை ஒரு எக்கோகார்டியோகிராம், ஒரு இசிஜி, ட்ரெட்மில் டெஸ்ட், அது ஆல்சோ வில் ஹெல்ப். எல்லாருக்கும் தேவையில்லை, பட் சில பேருக்கு பண்ணால் நம்மளுக்கு தெரியும் ஏதாவது அண்டர்லைங் இஷ்யூஸ் இருக்கான்ட்டு. ஸோ ஜென்ரல் பிரின்சிபல் என்னென்னா, எதுவுமே வந்து நாட் டூ சூன் அண்ட் டூ மச், நிறையவும் பண்ணக்கூடாது, ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணக்கூடாது. அதாவது அடுத்த வாரம் நான் ஓடினதே இல்லை, ஆனால் அடுத்த வாரம் நான் 10 கிலோமீட்டர் ஓடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நோ. ஓடினீங்கன்னா யூ வில் ரன் இன் டு ப்ராப்ளம்ஸ். இல்லை நான் ஒரு 2 months இல்லை 2 months கழிச்சு ஓட போகிறேன்னா தென் தட் கிவ்ஸ் யூ அது நிறைய டைம் இருக்குது உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ யூ ஷுட் பி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. 1 கிலோமீட்டர்லேருந்து கிராஜுவலி யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் டு அபவுட் 10 கிலோமீட்டர்ஸ். அண்ட் ஒரு 10% ரூல்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வாரத்துக்கும் வந்து நீங்கள் ஒரு 10% தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ தட் யூ ஆர் ரெடி பை த டைம் கரெக்டாக அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி. ஓகே டாக்டர், கிரேட். இப்போது ஸ்போர்ட்ஸ் பர்சன்றவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பீப்புள் தான். லைக் செலிப்ரிட்டி அந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஒரு டீமை ரெப்ரசன்ட் பண்ணியோ இல்லை வந்து ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணியோ ஒரு கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணியோ வந்து விளையாட போகிறவங்க. அப்போ வந்து அவங்க வந்து விளையாடுற டைமில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், லைக் பெரிய இன்ஜுரிஸ் வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு இன்ஜுரிஸ் வந்துட்டாலுமே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 month 2 months 3 months லைக் அது மாதிரி டியூரேஷனும் வந்து பெருசாக இருக்குது டாக்டர். அப்போது அது மாதிரி விளையாடுறவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய இன்ஜுரி வர்றதை தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி அட்வைஸ் வந்து உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கொடுப்பீங்க டாக்டர்? இது வந்து இது ரொம்ப க்ரூஷியல். அதுவும் எலீட் லெவல் அத்லீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறாங்கன்னா முதல்ல அவங்க தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அந்த கண்ட்ரியோட வெதர் சூழ்நிலை, அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணோம். இப்போ டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ வார்ம் வெதர். அங்கே நம்ம அத்லீட்ஸ்க்கு இட் மே நாட் பி அ ப்ராப்ளம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெஸ்ட்லேருந்து வர அத்லீட்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே அவங்க வந்து அந்த வார்ம் வெதருக்காக தேர்மல் சேம்பர்ஸில் தேர் ட்ரைனிங்.
ஸோ ஒரு யூகேயில் இருக்க ஆத்லீட்டோ இல்லை நார்தன் அமெரிக்கன் ஆத்லீட் கனடாவில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அட்மாஸ்ஃபியரை சிமுலேட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த ஸ்வெட்டிங் அந்த ஹியூமிடிட்டி அதெல்லாம் மானிட்டர் பண்ணி ஸோ தட் இஸ் அந்த அளவுக்கு தே ஹாவ் டு ப்ரிப்பேர். ஏன்னா அங்கே போயிட்டு அதிர்ச்சி அடையக்கூடாது, சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது. ஸோ ஆன்டிசிபேட் பண்ணி யூ ஹேவ் டு டூ தோஸ் திங்ஸ். இல்லை ஒரு ஹை ஆல்டிடியூடில் ஈவெண்ட், நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ஹை ஆல்டிடியூடில் ஈவெண்ட் நடக்குதுன்னா பீப்புள் முன்னாடியே போய் அந்த ஆல்டிடியூடில் அக்ளிமடைஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா ஸோ தட் வே உங்கள் பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுறீங்க. அது ஒன்று. ஸோ அதுக்கு ஆத்லீட்ஸ் நார்மலாக வந்து தே கோ வெல் இன் அட்வான்ஸ். நார்மலாக ஒரு 10 days ஆர் ஈவன் 2 weeks முன்னாடி போகிறாங்கன்னா, பட் இந்த கோவிட் டைமில் ஒரு மாதிரி இட் இஸ் பிகம் அ சேலஞ்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ எல்லாருமே அந்த பபுளில் இருக்கணுங்கிறதால அவ்வளோ டைம் இல்லை. ஐ திங்க் டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் தே ஹவ் ரெஸ்ட்ரிக்டட் டு 5 days. நார்மலி ஐ திங்க் 10 days முன்னாடி போவாங்க, 5 daysக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்தியன் ஆத்லீட்ஸ் பர்டிகுலர்லி டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இந்த டெல்டா வேரியன்ட்னால அங்கே வந்து அவங்க 3 நாள் குவாரண்டைன் வேறு. ஸோ தே டோன்ட் ஹேவ் மெனி டேஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி தே வில் ஸ்டில் பி ஃபைன் அண்ட் வி விஷ் தெம் ஆல் த பெஸ்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இஷ்யூஸ். புது இடம்னா ஃபுட் ஒத்துக்காது, ஆல் தட் த டீம் வில் லுக் இன் டு. அண்ட் அஃப்கோர்ஸ் மென்டல் இது வேறு, ஸ்ட்ரெஸ் இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் athletes வந்து they anticipate the stress and அதுக்கும் they train. For example, recently Abhinav Bindra, நம்ம gold medalist ஓட interview I was listening to or reading. அவர் என்ன சொன்னார்னா, he நார்மலாக அவர் வந்து when he is participating his heart rate goes to 180 beats per minute because of the stress of the competition. ஸோ அதை சிமுலேட் பண்ணுறதுக்கு he says that நான் நிறைய காஃபி குடிச்சு ஆர்டிஃபிஷியலி ஐ இம்ப்ரூவ் மை ஹார்ட் ரேட் ஸோ தட் ஐ எம் ஏபிள் டு. ஸோ அந்த லெவலில் the elite athletes will think about the situation mentally and physically and they prepare for that. So this is what this is where the sports medicine experts really come in to advise them, to prepare them to compete at that level. ஸோ வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு 360 அப்ரோச்சுன்றது வந்து இந்த மாதிரி விஷயத்தில் தெரியுது டாக்டர். ஏன்னா அவங்க வந்து இந்த கண்ட்ரிக்கு போகிறாங்கன்னா அங்கே என்ன கிளைமேட் இருக்குது, அங்கே வந்து ஃபுட் என்ன மாதிரிலாம் அவைலபிள் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்டிங் டாக்டர். இப்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரினா வந்து ரைஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது டாக்டர். ரெஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு ஐஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், லைக் இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இதை தாண்டி வேறு என்ன மாதிரிலாம் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கலாம் டாக்டர் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிக்கு? இன்ஃபேக்ட் இதை தாண்டி பெருசாக ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு சராசரி மனிதர் இதை ஞாபகம் வச்சுருந்தாலே போதும். ரைஸ் ஸ்டாண்ட்ஸ், இங்கிலீஷில் ரைஸ்ன்னு சொல்லுவோம், RICE, ஆர் ஃபார் ரெஸ்ட். இப்போது பார்த்துட்ருக்கீங்க, இல்லை யூஆர் கோ பிளேயர் இன் கேம், ஃபுட்பால் ஆடிட்டுருக்காங்க இல்லை கிரிக்கெட் ஆடிட்டுருக்காங்க, திடீர்னு விழுந்துடுறாங்க. முதல்ல வந்து முதல் பார்க்க வேண்டியது வந்து அவங்க சேஃபாக இருக்காங்களா. இப்போ ஒரு கேம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா முதல்ல அவங்க சேஃப்டியை பார்க்கணும், கேமை ஸ்டாப் பண்ணணும், அவருக்கு மேற்கொண்டு இன்ஜுரி இல்லாமல் பார்க்கணும், அவரை வந்து சைடில் கொண்டு வந்து சேஃபான இடத்துல எடுத்துகிட்டு போயிடணும். தட் இஸ் வாட் ரெஸ்ட் மீன்ஸ். அவரால் நடக்க முடியலன்னா ஹீ ஷுட் பி ரெஸ்டிங், படுக்க வச்சு கால் பார்க்கணும். யூஸ்வலாக இன்ஜுரி, ஒரு பெரிய இன்ஜுரி இருக்குன்னா ஸ்வெல்லிங் இருக்கும், வீக்கம் ஜாஸ்தியாகிறதுக்கும். அதுக்கு வந்து ஐசிங் வில் ஹெல்ப். ஸோ நீங்கள் ஐசிங் கொடுத்தீங்கன்னா தென் தட் வில் ஹெல்ப் வித் த ஸ்வெல்லிங். கம்ப்ரெஷன் என்னென்னா அதே மாதிரி ஸ்வெல்லிங்காக கொஞ்சம் பேண்டேஜ் ஏதாவது இருந்ததுன்னா அது ரொம்ப டைட்டாக போடக்கூடாது. அதாவது பிளட் ரத்த ஓட்டம் கட் பண்ணுற அளவுக்கு பண்ண முடியாது. ஒரு ஜென்டில் கம்ப்ரெஷன் வில் ஹெல்ப். RICE, ங்கிறது எலிவேஷன் சொல்லுவோம். ஸோ அது அகெயின் ஸ்வெல்லிங் ரிலேட்டட் தான். கீழே அப்படி தொங்க போட்டிருந்தோன்னா ஸ்வெல்லிங் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக. ஸோ கால் அப்படி லிஃப்ட், அவர் படுக்க போட்டு, இல்லை காரில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அவர் படுக்க போட்டு கால் அப்படி லிஃப்ட் பண்ணிங்கன்னா தட் ஸ்வெல்லிங் வில் கம் டவுன். அதுக்கப்புறமா வந்து சம்டைம்ஸ் மிகவும் ஒரு சப்போஸ் ஒரு ஐசோலேட்டட் இடத்துல இருக்கீங்க, ஒரு இன்ஜுரி ஆச்சு, ஃப்ராக்சர் இருக்குது, அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா ஸ்ப்ளிண்டிங் பண்ணலாம். பக்கத்தில் இருக்க ஏதாவது கட்டை அந்த மாதிரி வச்சு அதை கொஞ்சம் சப்போஸ் கால் அதை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணி ஸ்ப்ளிண்ட் பண்ணி அது வந்து கைடன்ஸோடு பண்ணுறது பெட்டர். ஸோ ஒரு சிட்டி லெவலில் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா உடனே ஷிஃப்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ ரைஸ் அண்ட் ரெஃபரல்னு சொல்லுவோம், RICE அண்ட் ரெஃபரல். ஸோ
appropriate ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணால் that will be the best thing that you can do. அந்த மனிதருக்கு நீங்கள் சொல்யூஷன் நீங்கள் கொடுக்கணுன்னா இதுதான் பெஸ்ட். ரைஸ் இஸ் எனஃப் ப்ளஸ் யூ ரெஃபர் அப்ராப்ரியேட்லி. ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இன்வால்வாக இருக்கவங்களோ இந்த மாதிரி அத்லீட்ஸு ஸோ இவங்களாம் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா வந்து எடுத்துக்கிறாங்க டாக்டர். இது வந்து டாக்டரே சஜஸ்ட் பண்ணுவாங்களா இல்லை வந்து அது மாதிரி எடுத்துக்கிறது நல்லதா? இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான டாபிக்கு. கான்ட்ரவர்ஷியலான டாபிக்கு. ஆஸ் அ டாக்டர், ஐ மீன், ஆமாம், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட், பட் ஐ எம் ஆல்சோ அ டாக்டர். ஸோ மை அட்வைஸ் வந்து இஸ் ஃபார் த சேஃப்டி. ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம், பட் அது வந்து இஃப் ஐ ஃபீல் தட் ஒருத்தரோட ஹெல்த்தை பாதிக்குதுன்னா ஐ வில் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு அட்வைஸ் சேஃப்லி டு தட் அத்லீட் ஃபார் எனி ஸ்போர்ட்ஸ் ஃபார் தட் மேட்டர். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி பாடி பில்டிங், வெயிட் லிஃப்டிங்லாம் சம்டைம்ஸ் தெர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட். ஸோ ப்ரோட்டீன் பற்றி பேசுனீங்க. லெட்ஸ் டாக். ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்ப முக்கியம், வித்தவுட் அ டவுட். அண்ட் இன்ஃபேக்ட் எஸ்பெஷலி இஃப் யூர் பில்டிங் மசில், உங்கள் ஸ்போர்ட்டுக்கு வந்து மசில் ஸ்ட்ரென்த் வேணும்னா நம்ம அடிக்குவேட் ப்ரோட்டீன் எடுக்கணும். இன்ஃபேக்ட் யூனோ நார்மலாக கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்றோம். நம்ம டயட் வந்து ஐ திங்க் இஸ் ப்ரிடாமினென்ட்லி மோர் கார்போஹைட்ரேட் அண்ட் லெஸ் ப்ரோட்டீன். பட் இஃப் நீங்கள் இந்த மாதிரி பாடி பில்டிங் எல்லாம் பண்ணோன்னா டெஃபினெட்லி யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் யுவர் ப்ரோட்டீன் இன்டேக். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா டயட்டில் பண்ணுங்கள். ஓகே, டயட்லேயே பண்ணிங்கன்னா யூ கான் கோ ராங் வித் தட். ஒன்றும் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இம்ப்ரூவ் யுவர் ப்ரோட்டீன் இன்டேக். டயட்டிஷியன் அட்வைஸ் வாங்கிட்டு டயட்டில் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் தட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் தட். வாட் ஹேப்பன்ஸ் வித் சப்ளிமெண்ட்ஸ் இஸ் சம்டைம்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் கெட் மிக்ஸ்ட் இன் த சப்ளிமெண்ட்ஸ். யூ ரியலி டோன்ட் நோ வாட் இஸ் இன் தேர். நீங்கள் ப்ரோட்டீன் வாங்க போகிறீங்க, பட் நிறைய படிச்சிருக்கோம் இந்த மாதிரி. லாட் ஆஃப் athletes that test positive for drugs. We have heard, no, they get ஸ்போர்ட்ஸ்க்குன்னு போகிறாங்க, they get banned because urine they are test. Sometimes genuinely you feel sorry for the athlete because அவங்க யாரோ கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன், இதில் ட்ரக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ்வலி தே கேன் பி கேசஸ் ஆஃப் மிக்சர், யூனோ, அவங்களுக்கே தெரியாமல். ஸோ அந்த ரிஸ்க்லாம் எதுக்கு? எஸ்பெஷலி நீங்கள் ஒரு சராசரி மனிதர், யூனோ, யூ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் ஃபன், யூ வாண்ட் டு பில்ட் மசில்ஸ் ஃபார் ஹெல்த் அண்ட் அதர் திங். வை டேக் தட் ரிஸ்க்? அண்ட் சப்ளிமெண்ட்ஸ், வெறும் சப்ளிமெண்ட் சாப்பிட்றதாலையும் தேர் கேன் பி ரிஸ்க்ஸ் ஆல்சோ. ஸோ இதுவரையில் சயின்ஸ் ஒரு ரிசர்ச் பண்ணதால் there is not much real great benefit supplements-னால மட்டும், but there is a small risk of harm. So அந்த மாதிரி இருக்கும்போது personally I don't recommend supplements for people who come and get my advice. I recommend டயட்டில் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ப்ரோட்டீன். ஸோ அகெயின் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கும்போது அதே தான் டாக்டர். ஏன்னா வந்து இப்போ இந்த உடம்பை வந்து பில்ட் பண்ணும்போது ஒரு காம்படிஷன் இருக்குது அப்படின்னும் போது திடீர்னு பெருசாக்குறாங்க இல்லை கம்மியாக்குறாங்க. இது வந்து அட்வைசபிள் இல்லை அப்படின்றதான் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஆனால் வந்து அது ஏன் அப்படி பண்ணுறதுனால என்ன மாதிரி விபரீதங்கள் நடக்கும் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்? அதாவது இன்டென்ஸ் எக்ஸசைஸ், சடன் இன்டென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதால ஒரு மேஜர் காம்ப்ளிகேஷன் இருக்குது. ரேப்டோமயோலைசிஸ்ன்னு சொல்லுவோம். அது எக்ஸசிவ் மசில் ஒர்க் அவுட் ஆர் ஈவன் எக்ஸசிவ் ரன்னிங் ரொம்ப பண்ணிங்கன்னா மசில் பிரேக் டவுன் ஆகும். அது மசில் பிரேக் டவுன் ஆகி அந்த பிரேக் டவுன் ப்ராடக்ட்ஸ் கிட்னியில் போய் கிட்னியில் வந்து அது மெட்டபலைஸ் ஆகாமல் கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அது இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால அண்ட் மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகும். நம்ம டயட் இமீடியட்டாக மாறுறதால மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அது மெனி அதர் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நாட் அட்வைசபிள். என்ன பண்ணாலும் கிராஜுவலாக பண்ணுங்கள், கிராஜுவலாக சேஞ்ச் பண்ணுங்கள் ஹேபிட்ஸை. அக்யூட் இஸ் நெவர் அ குட் ஐடியா. சடனாக வந்து நம்ம என்ன மாற்றம் பண்ணாலும் இட் cannot be good for your health. ஸோ டாக்டர், இப்போது இந்த பாடி பில்டிங் பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க டாக்டர். இப்போ வந்து நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனான கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்க, பேட்மிண்டன் விளையாடுறாங்க. அதே மாதிரி வந்து இந்த சைக்கிளிங் இப்போ புதுசாக இந்த ஒரு கல்ச்சர் ஆரம்பிச்சிருக்கு. எல்லோரும் வந்து ஒரு டீமாக சேர்ந்துட்டு சைக்கிளிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்டு ஜாகிங் லைக் இதெல்லாம் வந்து இப்போது காமனாக வந்து நம்ம ஊரில் வந்து நடக்கிற விஷயம்.
இந்த ஒரு ஸ்போர்ட்டுக்கும் என்ன மாதிரியான இன்ஜுரிஸ் வருது டாக்டர்? லைக் யுனைக் இன்ஜுரிஸ் ஏதாவது இருக்குங்களா, இல்லை வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ இன்ஜுரிஸ் அப்படி முன்னாடி நமக்கு டச் பண்ணோம். இது இன்ஜுரிஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ன்னு பார்த்தோம்னா 2 வகையான இன்ஜுரிஸ் இருக்குது. அக்யூட் இன்ஜுரிஸ்னால் அந்த ஸ்போர்ட் விளையாடும் போது உடனே அடிபடுற இன்ஜுரி. அதுக்கப்புறம் க்ரானிக் இன்ஜுரி இருக்குது. ரிப்பீட் ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ்ன்னு சொல்கிறோம். திரும்ப திரும்ப அந்த ஒரு ஆக்ஷன் ரிப்பீட்டேட்டிவாக டேஸ் டுகெதர், மந்த்ஸ் டுகெதர், வருஷக்கணக்கு அதை பண்ணி அதனால் சில இன்ஜுரிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அக்யூட் இன்ஜுரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இட்ஸ் காமன் டு மோஸ்ட் ஸ்போர்ட்ஸ். சடனாக ஓடுறதால, அது தடுக்கி விழுறதால, மசில் புல், அந்த மாதிரி இதெல்லாம் அக்யூட் இன்ஜுரிஸ்ன்னு சொல்கிறோம். உடனே அடிபடுறது. ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ் அது வந்து ஸ்போர்ட்டுக்கு வந்து இட் கேன் வேரி. ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அவங்களுக்கு ஆங்கிள் ப்ராப்ளம்ஸ் வரும், டெண்டன் ப்ராப்ளம்ஸ் வரும், ஷின் ஸ்ப்ளிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படியே அந்த போன் மசில் ஜங்ஷனில் சிவியர் ரன் பண்ணாங்கன்னா சிவியர் பெயின் வரலாம். சில கேஸஸில் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்ஸ் வரலாம். ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு ரன்னிங். ஸோ கிரிக்கெட் எடுத்திங்க அப்படின்னா லைக் ஃபார் அதுவும் கிரிக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வில் ஹாவ் யூனிக் ப்ராப்ளம். ஸோ ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவங்க வந்து நிறைய அந்த ஸ்பைனை அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுறதால தே ஹாவ் அ ஸ்பைன் இஷ்யூ. அதுவும் போலிங் டெக்னிக் கரெக்டாக இல்லை. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த டெக்னிக் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அந்த டெக்னிக் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ் வரலாம். விக்கெட் கீப்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரிப்பீட்டடாக அவங்க ஸ்குவாட் பண்ணுறதால தேல் ஹாவ் சம் நீ ப்ராப்ளம்ஸ். ஸோ அதே மாதிரி பேட்ஸ்மேன் வில் ஹாவ் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ். ஸோ அந்த மாதிரி ஈச் ஸ்பெஷலிஸ்ட் வில் ஹாவ் இஷ்யூஸ். அண்ட் அதே மாதிரி ஸ்போர்ட்டுக்கும் ஒரு ஸ்போர்ட்டுக்கும் அது சில இஷ்யூஸ் இருக்குது. அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி வி ஹாவ் டு ஐடென்டிஃபை தெம் அண்ட் see how we can prevent them, or அது நடந்ததுன்னா how we can treat them. ஸோ டாக்டர், நம்ம வந்து இப்போ இந்த கிரிக்கெட், பேட்மிண்டன் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசினோம். அது இல்லாமல் கொஞ்சம் எலிட் ஸ்போர்ட்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது டாக்டர். இந்த வாட்டர் ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஸ்விம்மிங் அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான விஷயங்கள் என்ன? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க டாக்டர்? இப்போது மோஸ்ட் காமன் வாட்டர் ஸ்போர்ட்டுங்கிறது வந்து ஸ்விம்மிங். இப்போ சென்னைன்னு எடுத்திங்கன்னா லாட் ஆஃப் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ஸ்விம். காம்படிட்டிவாகவும் பண்ணுறாங்க, ரெக்ரியேஷனலும் பண்ணுறாங்க. ஸோ ஸ்விம்மிங் இஸ் வெரி குட் எக்ஸசைஸ். இட்ஸ் a whole body exercise and it's really good, it's really helpful. ஸோ வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இப்போ ஸ்விம்மர்ஸ் மட்டும் இல்லை, ஐ ஆல்சோ ரெக்கமெண்ட் இட் as a cross ட்ரைனிங்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ரன்னிங் சீரியஸாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஐ டோன்ட் அட்வைஸ் தெம் எவ்ரி டே டு கோ அண்ட் ரன். அதனால் அப்படி பண்ணாங்கன்னா தான் ஓவர் யூஸ் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ வாரத்துக்கு ஒரு 3 நாள் பண்ணலாம். அண்ட் தென் இன் பிட்வீன் டேஸ் ஐ அட்வைஸ் தெம் டு கோ ஃபார் ஸ்விம்மிங் இஃப் தே கேன் ஸ்விம். ஸோ அதுதான் கிராஸ் ட்ரைனிங்கிறது. உங்களோட டெசிக்னேட்டட் ஸ்போர்ட் இல்லாமல் யூ ஆல்சோ ட்ரெயின் இன் அதர் ஸ்போர்ட் ஜஸ்ட் டு பேலன்ஸ் திங்ஸ் அவுட். அது மட்டும் இல்லை, இட் கிவ்ஸ் டைம் ஃபார் டிஷ்யூஸ் டு ரெக்கவர். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் கிவிங் டைம். ஸோ ஸ்விம்மிங் இஸ் அ வெரி குட் தட் வே ஆஸ் கிராஸ் ட்ரைனிங். ஸோ ஒரு ஸ்விம்மர் இருக்காங்கன்னா அவங்க டெடிகேட்டட் ஸ்போர்ட் இஸ் ஸ்விம்மிங். ஸோ அவங்களுக்கு கிராஸ் ட்ரைனிங் வுட் பி மேபி alternate days go to the gym and do some strengthening like that. So if you look at swimming, predominantly it's an upper arms related exercise. So common என்ன பார்க்குறோம்னா shoulder issues பார்க்குறோம். They have hyper flexibility. அவங்க ரிப்பீட்டடாக பண்ணுறதால இந்த ஷோல்டர்ஸ் ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே இந்த மசில்ஸ் ஆர் மச் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் த மசில்ஸ் at the back of the shoulder. அதே மாதிரி சில ஸ்ட்ரோக்ஸ், ஃப்ரீ ஸ்டைல், பிரெஸ்ட் ஸ்ட்ரோக், அந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ஷோல்டர் இம்பிஞ்ச்மெண்ட்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதை பார்க்குறோம். ஸோ அகெயின் ஆல் மைனர் ப்ராப்ளம்ஸ். அது வித் அப்ராப்ரியேட் எக்ஸசைஸ் அண்ட் ட்ரைனிங் தே கேன் பி ட்ரீட்டட் எஃபெக்டிவ்லி. அதர் வாட்டர் ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா சென்னை டஸ் ஹாவ் அ கோஸ்ட் லைன். மற்ற நாடுகள் கம்பேர் பண்ணால் அந்த அளவுக்கு மற்ற சீ ஸ்போர்ட்ஸ்லாம் டெவலப் ஆகலை. பட் இட் இஸ் டெவலப்பிங், விச் இஸ் வெரி encouraging, like surfing and sailing எல்லாம்.
generally அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் அஃப்கோர்ஸ் வி ஹேவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் அந்த போர்டில் அடிப்படக்கூடாது when you're jumping off the board ஒரு வேவ் வந்து அந்த மாதிரி இன்ஜுரிஸ்க்கு we should be careful. Of course ட்ரைனிங்கும் ரொம்ப முக்கியம், training of balance and all that, and swimming is also important for them. So those are the kind of things that you should be looking at. அதே மாதிரி sailing பண்ணும்போது the boom may come and hit you. So those are all equipment related issues that you have to be careful about when you're doing these sports. அண்ட் இன்னொரு விஷயம் டாக்டர், இப்போ இந்த முக்கியமாக இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சு டாக்டர். இந்த ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸு லைக் அப்பர் பாடி ஒர்க் அவுட் லைக் அது மாதிரி நிறைய டேர்ம்ஸ்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்குது. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டு ஒரு 4,000 5,000 10,000 போட்டு லைக் மந்த்லி இத்தனை கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் நிறையா சோஷியல் மீடியாவிலலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் இது மாதிரி ஏதோ ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யாரும் நினச்சாங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க வெரிஃபை பண்ணணும், வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாயின் பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறோம், வி நீட் எக்ஸசைஸ், வெளியில் போக முடியலன்னா தட் இஸ் a குட் ஆல்டர்னேட்டிவ். அதுக்கு முன்னாடி க்ரெடிபிலிட்டி தான். லைக் இப்போ ரியல் வேர்ல்டில் நம்ம ஒரு கோர்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், விசாரிக்கிறோம், ரிவ்யூஸ் பார்க்குறோம், அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, ஜாயின் பண்ண அப்புறமா கூட ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம சேஃப்டிக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே, the person at the end அந்த டிவிக்கு பின்னாடி இருக்கவங்க, ஒரு கம்ப்யூட்டருக்கு பின்னாடி இருக்கவங்க, அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, இட்ஸ் ஒன் சைஸ் ஃபிட் ஆல் நினச்சிட்டு பண்ணுறாங்க, இது எல்லாருக்கும் ஒத்து போகும் அப்படின்ட்டு. சில வாட்டி ஒத்து போகாமல் இருக்கலாம், அவங்க சொல்கிற எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம். அது நம்ம தான் வி ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லை அது சேஃபாக இல்லை, என்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டு வி ஷுட் ஸ்டே பேக். ஸோ எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு இல்லை, தலைகீழ நிற்கணும், சடனாக தலைகீழ நிற்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ். அவங்க பண்ணுறாங்க, சில பேரால் பண்ண முடியும், பட் யூ மே ஹேவ் அ ப்ராப்ளம். மீனிங் தான் we were discussing, somebody had an issue standing on their head யோகாவில் and then they had an injury அப்படி. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் இஷ்யூஸ்லாம் நம்ம ஆஸ் அன் அடல்ட் யூ ஷுட் எக்ஸசைஸ் காஷன், காமன் சென்ஸ். நான் பண்ணல, இது என்னால் முடியாது. ஸோ அது ஆல்வேஸ் இன்டோரில் பண்ணுறீங்களோ, வெளியில் பண்ணுறீங்களோ, ஆன்லைனில் பண்ணுறீங்களோ, ஆஃப்லைனில் பண்ணுறீங்களோ, the intensity of increasing your exercise should be very gradual. அந்த பிரின்சிபல் நம்ம பார்த்தோம்னா we are unlikely நம்ம தப்பு பண்ணுறதுக்கு ஸ்கோப் கம்மி, and we'll enjoy the exercise and be happy about it. ஸோ டாக்டர், இப்போ வந்து நீங்கள் நிறையா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து கன்சல்ட் பண்ணுறீங்க, லைக் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் ஒரு டயட் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோ இல்லை வந்து ஒரு சராசரி மனுஷங்க இது மாதிரி வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறோம், நான் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை வந்து நான் சைக்கிளிங் பண்ண ஆரம்பிக்கிறேன், லைக் இது மாதிரி அவங்க முடிவு எடுக்கும்போது அவங்க என்ன மாதிரி டயட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் டாக்டர்? ஜென்ரல் அட்வைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சராசரி மனிதன் அப்படின்னா சடனாக ஒன்றும் மாற்ற வேண்டாம். ஒரு டயட் அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இஃப் இட்ஸ் ஒர்க்கிங் அவுட், கண்டிப்பாக தே கேன் கண்டினியூ வித் தட். அண்ட் தென் அவங்க எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக அட்வைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் ஹெல்த்தி டயட், ஈக்குவல் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், கொஞ்சம் ஃபேட்டு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் டயட் இஸ் குட் இனஃப். So you don't have to do anything specific. Of course, they depend. அதுக்கப்புறமா அவங்க அந்த இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண they may have to, the number of calories they may have to increase or decrease அவங்க ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி. பட் அதர்வைஸ் பேலன்ஸ் டயட் இஸ் குட் ஃபார் மோஸ்ட் பீப்புள். ஸோ வழக்கமாக சாப்பிட்டுட்டு கரெக்டாக இருந்தாலே ஓகே. சார் டாக்டர், இது வந்து ஒரு ஃபைனல் கொஸ்டின். லைக் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் டாக்டர்ன்றனால நீங்கள் நிறைய நியூஸ்லாம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் நிறையா ஃபாலோ பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு இன்ஜுரிஸ்லாம் வரும்ல டாக்டர், அப்போ வந்து நீங்கள் பார்ப்பீங்கள, அதில் வந்து நீங்கள் கெஸ் பண்ணது இவங்க இந்த இன்ஜுரிக்கு வந்து இவங்க ஒரு 2 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை 1 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணது ஏதாவது ரியல் டைமாக வந்து கரெக்டாக ஒர்க் ஆன மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியுமா? சடனாக ஞாபகம் வருது அப்படின்னா, ஐ ரிமெம்பர் பெக்கம். ஐ திங்க் பெக்கம் இஸ் அ ஃபுட்பாலர். யூகேயில் இருக்கும்போது ஹீ ஹேட் ஃபுட்டில் ஒரு ஃப்ராக்சர்.
ஸோ அப்போ மெட்டடாசல் ஃப்ராக்சர் அவர் வந்து நார்மலாக அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நார்மல் பர்சன் அப்படின்னு ட்ரீட் பண்ணாங்கன்னா ஒரு பிளாஸ்டர் போட்டு தே லீவ் தெம் அவுட் நிறைய ஃபார் செவரல் வீக்ஸ். அவங்க திரும்ப யூனோ ஸ்போர்ட்டுக்கு வரதுக்கு நார்மலி தேல் டேக் ஃபியூ மந்த்ஸ். பட் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் வி நோ தட் யூனோ நம்ம அந்த அளவுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது ஃபார் அ ப்ரொஃபஷனல். ஸோ தட் இஸ் வேர் வி கம் இன். ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம as soon as possible we should try and get him back to playing sports. Of course injury பொறுத்தும் இருக்குது. ஸோ அவர் வந்து he was back to playing within 3-4 weeks or even before that. அது we could guess because he will probably have the best of the expertise available and he was back playing. So this is one example that I can think of. ஓகே. ஸோ வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து ஒரு ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய விஷயத்தை கூட லைக் இந்த மாதிரி டெக்னிக்கலாக சில விஷயங்களை மாற்றி சீக்கிரமாகவே விளையாட வைக்கிறோம். கரெக்ட். ஆனால் அது வந்து இது ஒரு பேலன்ஸ். அது ஒரு அத்லீட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நம்ம வி ஹாவ் டு டிசைட் அவங்கள ரொம்பவும் விளையாடாமல் பண்ணாலும் பிகாஸ் their livelihood is that and their profession is that. பட் ரொம்ப ஏர்லியாக போனால் அந்த இன்ஜுரி ஹீல் ஆகாமையும் போகலாம். ஸோ தட் இஸ் அ ஃபைன் பேலன்ஸ் தட் யூ ஹாவ் டு டூ. இதுவும் தப்பு. ரொம்ப ஏர்லியாக ஒன்றும் இல்லை. இஃப் யூ மேக் ஹிம் கோ அண்ட் பிளே ஏர்லி ஆல்சோ ஹீல் ஹாவ் தட் இன்ஜுரி அண்ட் ஹீல் கம் பேக் டு யூ அகெயின். அஃப்கோர்ஸ் ரொம்ப லேட் பண்ணாலும் ஹீல் ஹாவ் டிஃபிகல்ட்டி இன் அடாப்டிங். ஹீ மே நாட் ஹாவ் தட் அந்தளவுக்கு டைம் இல்லாமல் இருக்கும். ஸோ the science helps us to decide what is best and for the optimum time and the optimum rehabilitation that we can do for them. ஸோ வந்து எங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படின்றதே வந்து ஒரு புதுவிதமான டேர்மாக தான் இருந்துச்சு. அதில் வந்து என்ன மாதிரியான ஒர்க்லாம் இருக்குது, லைக் வந்து அடிப்பட்டதுக்கு அப்புறமேட்டு பார்க்குறது மட்டும் எங்கள் வேலை கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், அவங்க வந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு போய் விளாட்றாங்கன்னா அதுக்கான விஷயங்களையும் வந்து ஒரு பிளான் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி எங்கிட்ட சொன்னீங்க டாக்டர். ஸோ உங்களோட டைம் ஸ்பேர் பண்ணி வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.